முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல, இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த முயல் ஏன் பாதியில தூங்கிச்சு? அறிவு இருக்கு அவனுக்கு? ரேஸ்க்கு போகும்போது பாதியில தூங்குவியா நீ? இப்படி ஒரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோவமா வரும். அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோவம் வரும். அதான் பந்தயத்துக்கு போறியே, அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனா என்ன உனக்கு கழுது, என்ன கஷ்டம் உனக்கு? வேக வேகமா நடக்கலாம் தானே? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வரும். நான் நினைச்சுப்பேன், அந்த ஆமை ஒரு பெண், அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால், எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள். பெரும் பதவிகள் இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீதிபதிகளா இருப்பாங்க, பெரும் பெரும் பதவிகள் இருப்பாங்க. போன உடனே பிள்ளை சாப்பிட்டேன்னா, நீ சாப்பிட்டியா, மாமா சாப்பிட்டாரா, எல்லாரும் சாப்பிட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க பெரும்பாலும் ஒரு நாதி அவளுக்கு இருக்காது. அப்போ ஓட்டை கழற்ற முடியாத ஆமையை போல தன்னுடைய வீட்டை கழற்ற முடியாத பெண்ணாக அந்த ஆமை இருந்ததோன்னு நினைப்பேன். ஆனா அந்த கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. முயல் தூங்கல, சும்மா உட்கார்ந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி முயல்கிட்ட கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமா, என்ன பந்தயம்? யாரு வேகமா ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேற தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே, முயல் தான் வேகமா ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? முயல் யோசிச்சுது, ஆமா இல்ல, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமா ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்க மாட்டுவ? ஆமா, மாட்டவே என்னோட வலையில இடம் இல்லையே. இப்போ பதக்கத்தையும் மாட்ட முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்ல, நான் ஒவ்வொருத்தரோடய ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போறேன். யாரோடலாம் ஓட போறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துல எல்லாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில உட்காந்து சுகமா காத்து வாங்க போறேன். அதான் இப்பவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்றுக் கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில பல சமயத்துல தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால், இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எது பிடிக்கிறதோ, எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது.